வணக்கம். இது அம்மாவின் வீட்டு தோட்டம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பாருங்களேன், நம்ம பார்த்துட்டு வந்து உளுந்து செடி. அந்த ஒரு செடியில் எவ்வளோ கிளைகள் பாருங்களேன், எவ்வளோ கிளைகள், எவ்வளோ நீட்டு, நிறைய காய்கள் வச்சுருக்கு பாருங்கள். உள்ளுக்குள்ளே எவ்வளோ இருக்குது பாருங்களேன். எல்லா செடியும் இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் இது வந்து இந்த ஒரு செடி தான் நான் பார்த்த வரைக்கும் இப்போ இப்படி இருக்குது பாருங்கள். இதில் பாருங்க, இந்த உளுந்து காய் வந்து இதில் இப்படி இருக்கும். ஃபஸ்ட்டு பச்சையாக இருக்கும். அந்த மாதிரி இந்த பச்சையெல்லாம் வந்து முற்றி கருப்பாகும். இதில் தான் வந்து நம்மளுக்கு உளுந்து இருக்கும். இதை காய வச்சு இருப்பாருங்க கருப்பா. இதுதான் உளுந்ததில்ல. மார்னிங் டைமாக இருக்கிறதால கொஞ்சம் இது வச்சுக்கலாம். எந்த அளவுக்கு கிளியாக தெரியுதுன்னு தெரில. எதுக்கும் போது கீழே கூட்டுது இருக்கா. பாருங்கள் இந்த மாதிரி இருக்குன்ட்டு. அந்த மாதிரி இந்த உளுந்தை வந்து நம்ம ஃபுல்லாகவே ஆர்கானிக் தான் பண்ணணும். எந்த ஒரு ஆர்கானிக்கில் கூடமே பெருசாக இது ஒன்றும் நம்ம எருவு மட்டும் தான் விதைக்கிறதுக்கு முன்னாடி வந்து எருவு களைச்சி விட்டது, அவ்வளோதான். அது மட்டும்தான். களைச்செடிகளும் இருக்குது நிறைய. ஆனால் பெருசாக பாதிப்புலாம் ஒன்றும் இல்லை. பார்த்தினியம் இருக்குது, அருகம்பில் இருக்குது, நிறைய கொடிச்செடி, நிறைய களைச்செடிகள் அதிகமாக இருக்குங்க. இருந்தாலும் நம்மளுக்கான நம்ம எதுவும் செலவு பண்ணலான்றதால நம்மளுக்கு வந்து இது பெரிய இது நஷ்டம் எனக்கு பெருசாக இல்லை. இது எந்த அளவுக்கு ப்ராஃபிட்டாக இருக்குன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. உளுந்து இப்போ வந்து போயிட்டுருக்கு. இப்போ வந்து உளுந்து செடினா நம்ம பறித்து இந்த காய்லாம் இருக்குல்ல, உளுந்து காய், இதெல்லாம் வந்து ஆஞ்சிட்ருக்கோம். நிறைய இருக்குது. இப்போதைக்கு இந்த கொஞ்சம் மட்டும் பெண்டிங் இருக்குது. அதையும் முடிச்சுட்டு மொத்தமாக இந்த இடத்துல எவ்வளோ வந்துருக்கு நம்ம சொல்கிறேன் நான். எல்லா காயிலும் ஒரே மாதிரியான அளவுக்கு எண்ணிக்கையில் இது இருக்குது. இப்போ உளுந்து இருக்காது. ஃபஸ்ட்டு எடுத்த உளுந்தில் வந்து 2 or 3 தான் இருந்தது. அதுக்கப்புறம் எடுத்ததில் ஒரு 8 இருந்தது. 8 உளுந்து போல் இருந்தது பாருங்கள். இப்போ நான் இதில் ஒரு 6 உளுந்து இருக்குது. ஒரு இதில் இது நல்லா வெயிலில் காய வச்சோம்னா இது தானே உடஞ்சிடும். அது இப்போ ஈரமாக இருக்கிறதால வந்து நான் உங்களுக்கு உரிச்சு காட்டுறேன். பனி ஈரத்தில் எல்லாமே இதுவாக தான் இருக்கும் பாருங்கள். இது ஒன்று ஊந்துருச்சு உள்ளே பாருங்களேன். 1 2 5 வரேன். ஒன்று ஏதோ வந்துருச்சு. இதில் எப்படியும் இதில் வந்து ஒரு 8 பயிர்கிட்ட இருக்குது மொத்தமாக. இதில் 7 இருக்குது. 1 2 கீழே விழுந்துருச்சு இதில். அது மாதிரி 2லேருந்து சில காய் கூட இல்லாமல் இருக்கும். இந்த பாருங்களேன், இந்த மாதிரி இது ஒரு மாதிரி பிளாக்காக இல்லாமல் லைட் ப்ரௌனாக இருக்கும். இது ஏன் அப்படி ஆகுதுன்னு தெரில. இதில் வந்து காய்னா இருக்காது.
இதில் காயாக இருக்கான்னு சொன்னேன். இதுலேயுமே ஒரு 5 உளுந்து இருக்குது இல்லை பாருங்களேன். ஆனால் அந்த கருப்பாக இருக்குல்ல அதில் தான் வந்து நல்லா ஹெல்த்தியாக பெருசாக இருக்கும். இது குட்டி குட்டியாக இருக்கும் இதில் இந்த மாதிரி இருக்கிறதுல. இதுலேயே காய் இருக்கான்னு காட்டலாம் பார்த்தேன். இது பார்க்கலாம் காய் ரொம்ப சப்பையாக இருக்கும். அதில் காயின்றது வராது. இதுலேயும் காய் இருக்குது, குட்டி குட்டியாக இருக்குது இந்த உளுந்து. இந்த காயில் இந்த உளுந்து பயிர் வந்து கொஞ்சம் இருக்குது. நான் இப்போ ஒரு இது காட்டுறேன். இது இருக்குல்ல, இது வந்து ஒரு மாதிரி ஃப்ளாட்டாகவே இருக்கும். அமுங்கிடும். உள்ளே பார்த்தாலே ஒன்றுமே இல்லைன்னு தெரியும். சரி, இதெல்லாம் வந்து ஒரு காய் கூடமே ஒரு சின்ன உளுத்தம் பயிர் கூட இதில் இருக்காது. பாருங்கள், இப்படி ஃப்ளாட்டாக இருக்குது பாருங்கள். அதெல்லாம் பார்த்து தான் எடுக்கணும். அந்த மாதிரி நிறைய உளுந்து வந்து இந்த மாதிரி பச்சையாக இருந்தாலும் அதில் உள்ள காய் இருக்காது. உளுத்தம் பயிர் இருக்காது இந்த காயில். நல்லா முத்தி போய் அதில் அமுக்கி பார்த்தா தெரியும் நம்மளுக்கு அதில் வந்து இருக்கா இல்லையாண்டு. இல்லை பாருங்களேன், உள்ள எதுவுமே இருக்காது. இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஒவ்வொரு செடியும் எப்படியும் 1 2 இது மாதிரி மிஸ் இருக்கும். உங்களுக்கு நான் அந்த உளுந்து வந்து எந்த அளவுக்கு இருக்கும் ஈல்டு வந்துருக்குன்னு சொல்கிறேன் லாஸ்ட்டாக. நன்றி, வணக்கம்.